தலைப்பு பயோகிராபிஸ் சுயசரிதைகள். பக்கம் 34. சகோதரர் டேனியல் ஜே மூர்ஹவுஸ். பிறப்பு 1885. மறைவு 1974. 1906 சத்தியத்தில் இவர் கடந்து வந்தவராகையால் பழங்காலத்தவர் என பலமுறை குறிக்கப்பட்டார். சகோதரர் டேனியல் மூர்ஹவுஸ் இவர் உடன்படிக்கை செய்ததின் விளைவாக இவரது நண்பர்கள் இருவரின் உயிர் ஒரு படகு விபத்தில் இழக்கப்பட்டது மற்றும் ஏனெனில் அவர்களை மீட்க செல்லுகையில் தனது வாழ்வினை தேவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டுமென முடிவெடுத்தார். இவரது விசுவாசத்தின் மூலமாக தமது 65வது வயதில் உடன்படிக்கை வாழ்க்கையானது உறுதி செய்யப்பட்டது. தனது படகு விபத்தில் இருந்து மீண்டு படுக்கையில் இருந்ததால் அவர் தனது வாசிப்பை பிடிக்க முடிந்தது. யுகங்களை பற்றின தெய்வீக ஏற்பாடு என்ற அப்புத்தகத்தை சமய நூல் விற்போரிடமிருந்து இவருடைய தாயார் வாங்கியிருந்தார். அவர் அப்புத்தகத்தை வாசிக்க துவங்கிய சமயம் முதல் முடிக்கும் வரையில் அவரால் கீழே வைக்க முடியவில்லை. அவர் சத்தியத்தை கண்டறிந்ததின் மூலம் சமரசம் செய்யப்பட்டார். 1910 அவர் சகோதரி லியோனோரா நொடி பெல் என்பவரை திருமணம் செய்த பின் உடனடியாக இருவரும் 2 ஆண்டு காலமாக சமய நூல் விற்கும் பணியை செய்து வந்தனர். 1912 சகோதரர் டேனியல் மற்றும் அவரது மனைவி நோடி சிகாகோ ஆலய குடும்பத்தாருடன் இணைந்து போட்டோ டிராமா காட்சியமைத்தலில் ஈடுபட்டிருந்தனர். டேனியல் மூர்ஹைசர் என்ற பெயரோடு பிறந்த இவர் தமது பெயரை மூர்ஹவுஸ் என பெயர் மாற்றம் செய்து கொண்டார். முதலாம் உலகப் போரின் காலமாக இருந்தமையால் ஜெர்மானிய பெயர்களை பற்றின பெரும் பீதி உண்டாகிருந்தது. மேயர் நகரமான ஜெர்மனுக்கு ஞாயிறு யாத்திரிகராக வகுப்பு எடுக்க டேனியேல் அனுப்பப்பட்டார். சகோதரர் டேனியேல் தம் பெயரை மாற்றியமையால் அவர் மீது போதிய அளவிலான சந்தேகம் தூண்ட பெற்றது. தனது சுவிசேஷத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது என அவர் விரும்பினார். 1933 சமுதாயத்தில் விலகியிருத்தல் அவசியமானதென கண்டறிந்து ஒரு சிறிய குருவை ஏற்படுத்தியதுடன் சிகாகோ வேதமானவர் எக்லிஷியாவாக உருவாக்கினார். சகோதரர் மூர்ஹவுஸ் வெகு விரைவாக இணைந்து கொண்டதுடன் மூப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விசுவாசத்துடன் அநேக வருடங்களாக ஊழியம் செய்து வந்தார். அவர் தமது சொற்பொழிவில் பூமிக்கு கீழே என்பது தமது சொல் விளக்கங்களின் மூலமாக உருவாக்கக்கூடிய திறன் படைத்தவராக அநேகரால் அறிய பெற்றார். ஒரு வெண் கைக்குட்டையில் மையத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு சிறு கரும்புள்ளி என்பதே இவரது செயல் விளக்கங்களில் ஒன்றாகும். பார்வையாளர்களிடம் கைக்குட்டையை காணும்படி செய்து நீங்கள் என்னத்தை காண்கிறீர்கள் என்று கேட்பார். கரும்புள்ளி என்பதே பதிலாக வரும். பிறகு அவர் பதிலளிக்கும் வண்ணமாக வெள்ளை கைக்குட்டை எங்கே என கேட்டார். கருத்து என்னவெனில் சகோதரர் அல்லது சகோதரி, அதாவது சகோதரர் அல்லது சகோதரியிடம் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து நன்மைகளுமே கைக்குட்டை. அந்நாள் முதற்கொண்டு இவரது செயல் விளக்கமானது அனைவராலும் பயன்படுத்தப்பட்டது. சகோதரர் மூர்ஹவுஸ் ஆசரிப்பு கூடாரத்தின் விதிவிலக்கான மாணவராக இருந்தார். அதனோடு நல்ல ஞாபகத்திறன் உடையவராக ஒரே சமயத்தில் 2 காரியங்களை செய்யும் திறன் படைத்தவராகவும் மற்றும் இவர் ஆசரிப்பு கூடாரத்தை திறம்பட விளக்கும் ஆசிரியராகவும் இருந்தார். ஆசரிப்பு கூடார நிழல்களின் வரைபடத்தை எளிமையான முறையில் சிறப்பாக திட்டமிடுவதில் திறன் கொண்டவர். இவர் பல்வேறு வகையில் திறம் படைத்தவராகவும் யாத்ரீக ஊழியம் பணியிலும் ஈடுபட்டிருந்தார். அவர் கடல் கடந்து சென்று சகோதரர்களுக்கான ஊழியம் செய்தார். அவர் பொதுவான சாட்சி வேலையிலும் தொலைக்காட்சியிலும் எப்போதும் சிகாகோ சகோதரர்கள் இவரை பாராட்டுவார்கள். வசனங்களை பற்றின இவரது ஞானமும் அவர்களிடம் நடைமுறைப்படுத்தப்பட்டது மிகுந்த ஆசீர்வாதத்தை அனைவருக்கும் கொடுத்தது. இவர் பலமுறை மாநாட்டில் வாலிப சகோதரர்களை தொடர்புபடுத்தி அவர்கள் மீது மிகுந்த கவனமுடையவராயிருப்பார். அவர் அடிக்கடி வாலிபருக்கான கூடுகைகளை தமது இல்லத்தில் ஏற்பாடு செய்தும் ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளையும் வழங்குவார். இன்றும் கூட சகோதரர் மூர்ஹவுஸினுடைய கற்பிக்கும் முறையை பெற்றுக்கொண்டதோடு நினைவிலும் வைத்து எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். சுருக்கமாக சகோதரர் மூர்ஹவுஸின் வாழ்க்கையை பற்றி கண்டறிந்து கூற வேண்டுமெனில் நமது கர்த்தருக்கு விசுவாசம் உள்ளவராகவும் சத்தியத்திற்கு சகோதரர்களுக்கும் 65 ஆண்டுகள் ஊழியம் செய்தவர். ஆமென்.